ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவச உலகம் தான் கிளம்பிட்டோம். இது எங்கள் ஊர்லேருந்து கரெக்டாக 1 hour டிஸ்டன்ஸில் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெளியவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த ஹோட்டலில் தான் தோசை, கல் தோசை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 8:45 கிளம்பணும். கரெக்டாக சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பரவச உலகம் 30 கிட்ட ரீச் ஆனோம். வெளியே என்ட்ரன்ஸ்டாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே பார்க்கிங்க்கு செப்பரேட்டாக இடம் இருக்குது. நல்லா பெரிய பார்க்கிங்காகவே இருக்குது. நல்லா கார் பார்க்கிங், பஸ்ஸு கூட சூப்பராக நிறுத்திக்கலாம். உள்ளே கார் போய் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு. அடல்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 rupees. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 rupees. உள்ள டிக்கெட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நமக்கு கையில் பேட்ச் மாதிரி கொடுக்குறாங்க. அதை நமக்கு கையில் அங்கேயே அவங்களே பிரித்து போட்டு விட்டுடுறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கெலாம் பிங்க் கலர் பேட்சும், அடல்ட்டுக்கெலாம் ப்ளூ கலர் பேட்சும் கொடுக்குறாங்க. பேட்ச் போட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு க்ரியேட் பண்ண வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் ஆர்டிஃபிஷியலாக. ஆனால் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ப்ளேஸு. அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வேணுங்கிறவங்க நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனால் தான் இந்த லாக்கர் கவுண்டர் இருக்குது. ஜென்ஸ்க்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக இருக்குது. நம்ம பேக்கெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே நம்ம பே பண்ணி வச்சுட்டு போயிடலாம். அந்த லாக்கர் கவுண்டரில் நம்ம வைக்கும்போதே நமக்கு மதியத்துக்கு ஃபுட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சில மெனூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு பிரியாணியும் ஒரு தயிர் சாதமும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வாட்டர் கேம்ஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க. ட்ரை கேம்ஸ்லாம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் அப்படின்னு தான் சொன்னாங்க. லெஃப்ட் சைடில் எல்லாத்துக்கும் இண்டிகேஷன்ஸ் இருக்குது, எந்த சைட் போனால் என்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேமிலி சைட் தான் போகிறோம். பாப்பா இருக்கிறதுனால சரி ஃபேமிலி சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இந்த ரைட் சைட் தான் ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. அதுக்கு தான் போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியாக எல்லாருமே போய்க்கலாம். நல்லா இதிலே 2-3 ஸ்லைடு வச்சுருக்காங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். இதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ரெயின் ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருக்காங்க. இதுவே ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே நல்லா சில்லுன்னு இருந்தது தண்ணி. இந்த சம்மருக்கெல்லாம் போனோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு போனோடனே பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஸ்லைடில் தான் போனோம். ஆரம்பிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் பயம்தான். தயங்கி தான் நான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ வந்தாச்சு. இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 ஸ்லைடு நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நார்மலாக ஆகிடும். அந்த பயம்தான் கொஞ்சம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிடுச்சு. ஆனால் செம்ம ஜாலியாக இருந்தது. இது மாதிரி தனியாக டிவைடர் வச்சும் ஸ்லைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியான ஸ்லைட்ஸும் இருக்குது, பெரிய ஸ்லைட்ஸும் நிறைய இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பக்கத்துலேருந்தே பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்களுக்கான ஸ்லைட்ஸ் தான். எல்லாமே ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். நம்ம பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம். அடுத்து இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க பூல். இதில் குழந்தைங்களோட ஃபுல்லாக லேடிஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஜென்ஸ் இந்த பூலில் அலோட் கிடையாது. இதில் குட்டி குட்டியான ஸ்லைட்ஸ் எல்லாமே நிறையவே இருக்குது. அப்புறம் ஒரு 2 பெரிய ஸ்லைட்ஸ் இந்த பூல்லே நிறைய வச்சுருக்காங்க. குழந்தைங்கள ஃபஸ்ட்டு லேடிஸோட அலோவ் பண்ணுறாங்க இந்த பூலில். ஆனால் ஒரு சில ஸ்லைடில் பார்த்திங்கன்னா தண்ணி ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் ஈஸியாக ஸ்லைட் பண்ண முடியல. மற்றதுலலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாப்பாவே காலை வச்சு தட்டி தான் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஸ்லைட் போனால் 2 பேர் போகிறது. அதுக்கு தான் இந்த பலூனை நான் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இதுவும் ஒரு செம ஜாலியாக இருந்தது. இதிலலாம் பயப்படாமல் போயிடலாம் ஈஸியாக. நம்ம தனியாக வரதில் தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். இது செம ஜாலியாகவே இருக்கும். இதில் நான் எத்தனை டைம் விட்டாலும் ஜாலியாக நான் போவேன். இங்கே பரவச உலகத்தில் இருக்கிறதுலே இதுவும் ஒரு பெரிய ஸ்லைடு. அடுத்த ஸ்லைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிவர்ஸில் படுத்துட்டு மேட்டில் வர்றது. இதிலலாம் நான் சுத்தமாகவே போக மாட்டேன். இந்த ஹஸ்பண்ட் தான் போயிட்டு வந்தாங்க. இதுவும் நல்லாவே இருந்ததுன்னு சொன்னாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா 5-6 பார்ட்டிஷன்லாம் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம்
இது ஒரு ஸ்லைடு. இது வந்து ஃபேமிலியாக போய்க்கலாம். இந்த ஸ்லைடில் வந்து கொஞ்சம் நம்ம படுத்துகிட்டே வரணும், உட்காந்துட்டே வரக்கூடாது. படுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கு. அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்ஃபால், வாட்டர் கார்டன் சொல்லிட்டு ஒரு சைடில் இண்டிகேஷன்ஸ் இருந்துச்சு. அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கோம். உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி புலி, பெரிய பெரிய பொம்மையெல்லாம் வச்சு ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த சரௌண்டிங்கே செம்மையாக இருந்தது. நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா, இந்த வாட்டர்ஃபால்ஸ், வாட்டர் கார்டன் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இப்போது எதில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் ஃபால்ஸ், இந்த வாட்டர் கார்டன் இந்த சைடு தான் வந்து நம்ம போகிறோம். வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இந்த சைடு தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரைட் சைடில் தெரியறது எல்லாமே வாட்டர் கார்டன். ஃபுல்லாக வந்து மேலேருந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது தண்ணி. அவ்வளோதான். உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நனைஞ்சிட்டே வந்துடலாம். இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இருக்காது. சும்மா நமக்கு நல்லா ஜாலியாக மழை பெய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தண்ணி நல்லா சில்லுன்னு இருந்தது. இது ஃபுல்லாகவே நம்ம அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். சைடில் ஃப்ளோ ஆகிற மாதிரி, மேலேருந்து ஃப்ளோ ஆகிற மாதிரிலாம் நல்லா இருந்தது. ஒவ்வொரு இடமும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இங்கே. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துவிட்டோம். வாட்டர் ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாகவே நம்ம வாட்டர் ஃபால்ஸ் வந்து டொப்பு 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 டொப்புன்னு தலையில் கொட்டும். அப்படியே நல்லா பாடி பெயினுக்கெலாம் செம்மையாக இருக்கும். இந்த தண்ணி கொட்டதே பயங்கரமாக வலிக்கும். தலையெல்லாம் அப்படியே காட்டிட்டோம் அப்படின்னா சரியான வலிக்கும். அதே மாதிரி தான் இங்கே அந்தளவுக்கு ஃப்ளோ இல்லைனாலும், ஆனால் அந்த அங்கேருந்து கொட்டுற தண்ணியில் வந்து பெயின் வந்து தெரிஞ்சுது நல்லாவே. ஏன்னா ரொம்ப மேலேருந்து கொட்டுறதுனால பயங்கர வலி தெரிஞ்சுது. இந்த பரவசலகத்தில் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸும் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு. ஆனால் அதிகம் தண்ணி கொட்டல. ஒரு 2-3 இடத்துல வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பாப்பா இந்த வாட்டர் கார்டனில் கொஞ்சம் நேரம் விளையாடணும்னு கேட்டதுனால அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வர வழியிலே இந்த வாட்டர் கார்டனில் கொஞ்சம் நேரம் அப்படியே பாப்பா விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ்க்கு வந்தோம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு போட்டுட்டு ஃபுல்லாக வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. பாய்ஸ்க்கு தனியாக, கேர்ள்ஸ்க்கு தனியாக வந்து பிளேஸ் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து நல்லா ஃபுல்லாக சவுண்டோட பாட்டு போட்டுட்ருக்காங்க. கூட்டம் இல்லைன்னா நம்ம சொல்கிற பாட்டு கூட இங்கே வந்து போடுறாங்க. இதுவும் வந்து செம ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த மலையிலே டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீலுக்கு தான் இந்த பிளேஸு. அடுத்தது இதுலேயும் கொஞ்சம் நேரம் நல்லா பாட்டுக்கெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரெயின் டிஸ்கோ அப்படின்ற பிளேஸ்க்கு நெக்ஸ்ட்டு போனோம். இது வந்து ஃபுல்லாக வந்து உள்ள டிஸ்கோ லைட்ஸ் போட்டுட்டு சரி ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. இதில் வந்து காமனாக எல்லா பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு எல்லாமே ஒரே பிளேஸ் தான். இது வந்து செம்மையாக இருந்தது. இதுலேயும் வந்து சரியான சவுண்டில் பாட்டை வச்சுட்டு செம்ம ஜாலியாக வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து வாட்டர் ஃப்ளோ எல்லா இடத்துலையுமே அப்படியே இருந்துச்சு. இதுவும் செம்ம ஜாலியாக இருந்தது. இது வந்து அந்த பாய்ஸ் சைடு அந்த டான்ஸ் பாட்டு போட்டு ஆடுறது சொன்னீங்க, அது பாய்ஸ் சைடில் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரைடு தான் போகிறோம். என்ன ரைடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி இதில் வந்து ஒரு குட்டி ட்ரெயின் தான். அதில் உட்கார வச்சு நல்லா ஸ்பீடாக போய் வாட்டருக்குள்ளே போகும் இல்லையா, அந்த மாதிரியான ரைடு தான் இது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் வந்து ஜாலியாகவே இருந்தது. ஃபஸ்ட்டு நல்லா ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி அப்படியே சல்லுன்னு போய் தண்ணிக்குள்ளே இறங்குச்சு. இந்த ரைடு வந்து செம்மையாக இருந்தது. இதையும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரியான ரைடுக்கெல்லாம் வந்து நம்ம டேக்கில் வந்து கையில் பேட்ச் மாதிரி கட்டி விட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க, டிக் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரைடு தான் போக முடியும். ஆனால் இந்த மாதிரியான ரைடெல்லாம் இன்னொரு தடவை விட்டால் சூப்பராக இருக்கும். அதுவும் இதில் வந்து நாங்கள் ஃப்ரண்ட்லேயே உட்காந்துருந்தோம். ஃப்ரண்ட்லேயே உட்காந்ததுனால செம்ம சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த பூல்குள்ளே தான் இது இறங்க போகுது. நல்லா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி செம்மையாக இருந்தது. அவ்வளோதான், அந்த தண்ணிக்குள்ளே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆன ப்ளேஸ்லேயே வந்து ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்லைடு ஒன்று இருந்துச்சு. இதுவும் வந்து ஜாலியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த ஸ்லைடுக்கு வந்து நாங்கள் போனோம். இது வந்து இந்த படுத்துகிட்டே வர மாதிரியான ஸ்லைடுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்லைடு தான் இது. இதில் வந்து வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் ஈஸியாக ஸ்லைட் ஆக முடியல. அடுத்தது இது ஒரு ஸ்லைடு இருந்துச்சு. ஃபுல்லாக டனல்லே வந்து கரெக்டாக இந்த இடத்துல இந்த பூலில் விழுகிற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு வாட்டர் கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி, ஒரு காஃபி குடிச்சிட்டு அடுத்தது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஒரு காஃபி டே இருந்தது. அங்கே தான் வந்து ஒரே ஒரு கடை தான் இருந்தது. அதில் வந்து இந்த மாதிரி பிஸ்கட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் காஃபி மிஷின் காஃபி தான் இருந்துச்சு.
காஃபி குடிச்சிட்டு திரும்ப வந்து பாப்பாவை அந்த ஃபேமிலி பூல்லே வந்து கொஞ்ச நேரம் அதெல்லாம் விளையாட வச்சுட்டு இந்த பரவசம் வேவ்ஸ் வந்து 1:00 தான் வந்து டைமிங் போட்டிருந்தாங்க. அதனால் அடுத்தது ஸ்ட்ரைட்டாக அதுக்கு வந்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து ஃபுல்லாக எல்லாமே செம கூட்டமாக இருந்தது. இந்த மாதிரி வேவ்ஸ்க்கெலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறத விட பேக்கில் நின்று பாருங்கள். அந்த இடத்துல வந்து வேவ்ஸ் வந்து அடிக்கும். அது வந்து செம்மையாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா பின்னாடி வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த டில்ட்டிங் பக்கெட் இருந்துச்சு. பக்கெட் ஃபுல்லாக ரொம்பி அதுக்கப்புறம் வந்து ஊற்றுறது. இந்த டில்ட்டிங் பக்கெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாகவே இருந்துச்சு. ஆனால் இதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணோம் அந்த பக்கெட் ஃபுல்லாக ரொம்பி ஊற்றுற வரைக்கும். அந்த டைம் மட்டும்தான். இதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஸ்லைடு இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 பேர் போகிற மாதிரியான ஸ்லைடு கொலம்பஸ் மாதிரி, இதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து நாங்கள் லஞ்சுக்கு போனோம். கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து சொல்லியிருந்த மாதிரியே லஞ்ச் கொடுத்தாங்க. டேஸ்ட் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. உள்ளேயே வந்து கேன்டீன் மாதிரி வச்சு குக் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. இங்கே வந்து செலக்டடான மெனு தான், நிறையெல்லாம் வச்சில்ல. இதுவும் தயிர் சாதத்தோட ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க. பிரியாணி கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய லெக் பீஸும் முட்டையும் வச்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி குவான்டிட்டியும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு வந்து இது தாராளமாக போதும். நாங்கள் 3 பேர் சேர்ந்து இந்த 2 சாப்பாடும் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு தான் ஃபுல்லாக ட்ரை கேம்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் இந்த வெயிலே உட்காந்துருந்தோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வாட்டர் கேம்ஸ் விளையாடின அறிகுறியே இல்லை. ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா செம்மையாக காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டம்ளர் ஷூட் பண்ணுறது இந்த கேம் ஒன்று வச்சுருந்தாங்க ட்ரை கேம்ஸில். கரெக்டான டைமுக்கு தான் வந்து மற்ற ரைட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க ட்ரை கேம்ஸில். ஒரு நாள் வந்து நம்ம ஜாலியாகவே என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளே ஏரியா தனியாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளாக் தண்டர் அளவுக்கு பெரிய பெரிய ரைட்ஸ் எல்லாம் இல்லைனாலும் இதில் ஓரளவுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். நல்லாவே இருக்குது. ஒரு 10-10:30க்கு வந்தோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரைடுக்கு போனோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பயங்கரமாக சுற்றிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரேக் டான்ஸ் அந்த இதெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணலை. நாங்கள் போயிருந்த டைமில் அன்றைக்கி ஓப்பன் பண்ணலை. அப்புறம் இந்த ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தோம். வேறு யாருமே வரல. மற்ற ரைட்ஸில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த ரைடுக்கு ஃபஸ்ட்டு வந்தோம். பரவாயில்ல, நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். ஆனால் ஆன் பண்ணிவிட்டு சுற்ற வச்சுட்டாங்க. இதுவும் செம்ம ஜாலியாக தான் இருந்தது. எந்தளவுக்கு வாட்டர் கேம்ஸ் நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சதோ அதே மாதிரி ட்ரை கேம்ஸும் நல்லாவே என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. நல்லா எல்லா ரைட்ஸ்க்குமே வந்து தேவையான அளவுக்கு மெம்பர்ஸ் இருக்காங்க. நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்தையும் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்குறாங்க. சில ரைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வெயிட் நிறைய பர்சன்ஸ் இருந்தால் தான் வந்து அதை வந்து ரன் பண்ண முடியும் இல்லையா? அதனால் வந்துட்டு கொஞ்சம் ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்சன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக பேர் தேவையே இல்லை. அதனால் இந்த ரைடெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கப்பெல்லாம் வந்து ஜாலியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்துட்டு நாங்கள் 70 தேட்டர் அதெல்லாம் வந்து போகலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே நான் இந்த ஷூட்டிங் கேம் காட்டினேன் பார்த்தீங்களா, அதில் வந்து அப்போ வந்து கொஞ்சம் ரஷ் இருந்தது. அதனால் அப்போ அது விளையாடல. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா சைடில் இருக்க டாய்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்தளவுக்கு இவ்வளோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால இதை நாங்கள் ஷூட் பண்ணவே இல்லை. எல்லாமே வேஸ்ட்டாக தான் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 70 தேட்டர். இந்த இதுக்கும் வந்து நம்ம கையில் பேட்ச் கட்டி விட்றாங்க இல்லையா, அதில் வந்து மார்க் பண்ணிடுறாங்க. இதுவும் வந்து ஒரு டைம் தான் நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு வந்து 70 கிளாஸ் கொடுத்துட்றாங்க. இந்த சீட்டே வந்து பார்க்க வித்தியாசமாக இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 70 தேட்டரில் வந்து பார்க்குறது. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கொடுத்துட்றாங்க. நல்லா இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸும் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த ஜெயண்ட் வீலில் போகும்போது எடுத்த வியூவு சூப்பராக இருந்தது. மேலேருந்து பார்க்கும்போது அதுவும் இந்த சன்லைட்டில் செம்மையாகவே இருந்தது. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-4:30 இருக்கும்போதே எல்லா ரைடுமே முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு. கொலம்பஸ் போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரைடும் வந்து போயிருந்தோம். இதுவும் வந்து நல்லா இருந்தது. இது வந்து ஒரு 4-5 மெம்பர்ஸ் வந்து நம்ம ஜாலியாகவே உட்காரலாம் இந்த மாதிரி சீட்டில். நல்லா உட்காந்துட்டு வந்து ஃபுல்லாக வந்து பொறுமையாக தான் சுற்றுது. எந்த ரைடுமே வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. கொலம்பஸ் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. மற்ற ரைடெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாகவே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போக முடியாதவங்கலாம் கண்டிப்பாக வந்து சேலமில் இருக்கவங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரவசோலகம் வந்து 1 டே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். நல்லா என்ஜாய் பண்ண இடம்னு பார்த்திங்கன்னா இந்த 70 தேட்டர், அதுக்கப்புறம் இந்த ரைடு இப்போ இந்த டிஸ்பிளேயில் காட்டுற பார்த்திங்கன்னா இந்த ரைடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். செம்ம ஜாலியாக இருந்தது. எல்லாமே வந்து ஓவராலாக சூப்பராக இருந்தது. கிட்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே அவங்களுக்கும் தனியாக ரைட்ஸ் இருந்து பெரியவங்களுக்கும் ரைட்ஸ் நிறையவே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ரைடு தான்.
இதுவும் வந்து ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்க. இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரையே பண்ணல. என்னமோ ரொம்ப பெரிய யூனிட் மாரி இருந்துச்சு. அதனால் பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதனால் இந்த ரைடு வந்து நாங்கள் ட்ரை பண்ணல. ஏறும்போது ஸ்லோவாக தான் ஏறுது. ஆனால் போது பாருங்க பயங்கர ஸ்பீடாக வந்து சுற்றி வருது. இந்த டனலுக்குள்ளே போகிற மாரி பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் இது நாங்கள் ட்ரையே பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடும் நாங்கள் ட்ரை பண்ணல. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்ட் நான் முன்னாடியே காட்டியிருப்பேன் பார்த்தீங்களா, இதில் வந்து எல்லாமே இருந்துச்சு. ஸ்லைடு இருந்தது, அதுக்கப்புறம் வந்து சீசா இருந்தது, ஊஞ்சல் இருந்தது. இதில் வந்து எல்லாமே கிட்ஸ்க்கு வந்து எல்லாமே சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைடு ஒண்ணு இருந்தது. இத வந்து ஃபர்ஸ்ட்டு நான் இன்சர்ட் பண்ணல. இது வந்து டனலுக்குள்ள வந்து அந்த மேட்ல வந்து விழுகுற மாரி. அவ்வளோதான். எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருந்துச்சு, சேலம் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இந்த பரவச உலகம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நாள் நம்ம ஜாலியாகவே நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓரளவுக்கு எல்லா இடமும் நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் தனியாகவே வச்சுருக்காங்க. கேர்ள்ஸ்க்கு தனியாக, பாய்ஸ்க்கு தனியாக லாக்கரோடவே அட்டாச் ஆகிருக்கு. ரெஸ்ட் ரூம்ஸுமே நல்லாவே க்ளீனாகவே எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடமும் நல்லா சரௌண்டிங் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபுட்கட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.